கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்தில் யோசபாத்தின் ஜெபத்தை, விண்ணப்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசபாத்திற்கு விரோதமாக அந்த நாட்களில் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்து சீரியாவில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் இவனை யோசபாத்தை மேற்கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி யோசபாத்திற்கு அறிவிக்கிறார்கள். இதை கேட்ட உடனே யோசபாத் பயந்து விடுகிறான். இவன் தன்னுடைய படைபலம் இருக்கிறது, தனக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் இந்த ராஜா என்ன செய்கிறார் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அடுத்த வசனத்தில், யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. ஒருவேளை இது தேசத்திற்காக சொல்லப்பட்டு இருந்தாலும் இது தனிப்பட்ட மனிதனுக்கும் தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக சில காரியம் எழும்பியிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஒரு ஆள் போராடிட்டே இருக்காதுங்க. எல்லாரும் ஒரு நாள் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். யூதாவெங்கும் ஒருமுகப்பட்டு தேவனை தேட ஆரம்பித்தார்கள். ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதியட்டும். என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எங்கே போனாலும் பின்னடைவு, எங்கே போனாலும் இன்டர்வியூவில் ஒன்றும் த்ரூ ஆக மாட்டேன்னு நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் போராட ஆரம்பிங்க. யூதாவெங்கும் அன்று யோசபாத் ஜனங்களை கூட்டான். எல்லாரும் வந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். பின்பதாக உள்ள வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய வெற்றியை யோசபாத் பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கர்த்தர் வெற்றியின் நாளாக இந்த நாளை அறிவிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு இது வெற்றியின் நாள். கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு இது வெற்றியின் நாள். நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போய் ஜெபத்தை மட்டும் கைவிட்டுறாதுங்க. இன்று உபவாசத்தை நியமிங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் போராட ஆரம்பிங்க. குடும்பமாக போராடுங்க. தனிமையாக இருந்தீங்கன்னா தனிமையாக போராடுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி கேளுங்க. ஒரு புதிய ஜெப ஆவியை கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்று யோசபாத்திற்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் நீர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. ஆண்டவரே, இன்றுமை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான இடுக்கண்களின் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் பதில் கொடுங்கப்பா. ஒருமுகப்பட்டு ஆண்டவரே, குடும்பமாக இணைந்து, சகோதர சகோதரிகளாக, பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்கு உடைய பிள்ளைங்களை ஜெபிக்கிறாங்களோ என்று விடுதலையை கொடும். அப்படி செய்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.